guys, welcome to Savi Vlogs. இந்த vlogல நாங்க வாலை அப்படிங்கிற ஒரு மூவிக்காக தான் போயிட்டு இருக்கோம். அதனால உங்களோட அதையும் vlog பண்ணி ஷேர் பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சேன். அதனால தான் இந்த vlog. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். போகிற ஐடியா சுத்தமாக எங்களுக்கு இல்லை. திடீர்னு இந்த பையன் வேலை செஞ்சுட்டு இருந்தான். ஏதோ ஒன்று வந்து எக்ஸில் பார்த்துட்டு இந்த மூவி நம்ம போகிறோம், அதுவும் இன்றைக்கே போகிறோன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான். இந்த டிரெக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு அழுது கிஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் சொல்லிட்டு தான் திடீர்னு பிளான் பண்ணோம். நல்ல ரிவ்யூஸ் இருக்குது. அதனால சரி உடனே இன்றைக்கே போய் ஆகணும்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன் உனக்கு திடீர்னு போகணும்னு தோணுச்சுன்னு படத்துக்கு எந்த ரிவ்யூ பார்த்து இப்போவே எந்த மூவிக்குமே இப்படியெல்லாம் நாங்கள் உடனே போகணும்ல கிளம்புனதில்லை. முன்னாடி இல்லை 1 or 2 days முன்னாடி பிளான் பண்ணி தான் போவோம். ஆனால் இன்னைக்கு இப்போ ஒரு 1-2 hours பிளான் பண்ணி இப்போ நாங்கள் கிளம்பிட்டு இருக்கோம். எதனால? மாரி செல்வராஜ் படம் பண்றாருன்னு தெரியும். ஆனால் இந்த படம் எவ்வளோ சீக்கிரம் வருதுன்னு எனக்கு தெரியாது. இது ஆக்சுவலி ப்ரமோஷன் எதுவுமே வரல. அதனால எனக்குமே அப்படின்னு ஒரு படமாங்கிற மாதிரி தான் இருந்தது. மாரி செல்வராஜ் படம் கண்டிப்பாக போகணுன்னு தான் இருப்பேன். ஸோ அதே ஓகே போகலாம்னாலும் ஓகே வீக்கெண்ட் போகலாம் அப்படின்னு தான் இருந்தேன். பட் ஆனால் இன்னைக்கு ப்ரிவியூ ஷோவில் பாலா சூரியெல்லாம் பார்த்தாங்க. அதுவும் பாலா பார்த்துட்டு வந்து பாலாவே இடிஞ்சு போய் உட்காந்து அழுத பார்த்ததுக்கப்புறம் ஓகே படத்தில் ஏதோ பெரிய சம்பவம் இருக்குது. பாலாவே ஒரு கல் நெஞ்சு மனுஷன், சரியா? அவனே ஒரு திமுறை தெனாவட்டாதான் தெரிஞ்சுட்டு இருப்பாப்புல. அவனையே ஒருத்தர் அழுவ வச்சு அவனை கட்டி பிடிச்சி முட்டா கொடுக்குற அளவுக்கு இடிஞ்சு போய் உட்கார வச்சிருக்கானா அப்போ ஏதோ இருக்கு. அந்த ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணா எக்ஸ்லாம் வந்து செக் பண்ணி பாருங்க. மாரி செல்வராஜ் அவரோட ஐடியிலேயே ஷேர் பண்ணியிருப்பாரு. அவங்க அது அழுது அப்புறம் அப்படியே கிஸ் பண்ணி அங்கே சேர்ல உட்காந்து 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அது பார்க்கும் போதே எவ்வளோ டீப்பாக ஒரு மாதிரி அவர் ஃபுல்லா பயங்கரமா ஒரு எஃபெக்ட் பண்ணியிருக்கு. அவர் ஃபுல்லா புரோக்கன் ஆகி அப்படியே உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்த்துதான் ஃபீல் குட் மூவியா கூட இருக்கலாம். பாலா அழுதுட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கு இது வந்து ஓகே கொஞ்சம் சேட் ஸ்டோரியா இருக்க மாதிரியும் ஒரு ஃபீலிங் இருக்குதா. ஆனா பரவாயில்ல, எனக்கு எதுவாக இருந்தாலும் பிரச்சனை. என்னை பொறுத்த வரைக்கும் படம் எப்படி இருக்கோ அதுதான் மேட்ரு. படம் என்ன சொல்லுதோ அதுபடி தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குற ஆளு. ஆனால் எனக்கு வந்துட்டு நார்மல் சென்டிமெண்டல் சீன் வச்சாலே நான் பயங்கரமாக எமோஷ்னல் ஆகி எனக்கு ஒரு மாதிரி அழுக வந்துடும். அதனால இந்த படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே நான் மைண்ட் செட் இதெல்லாம் பார்த்து நான் கொஞ்சம் ஓகே இது என்னமோ ஆக போகுது என்னமோ பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி நான் ப்ரிப்பேர்டாக இருக்கேன். நாங்களும் போய் பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற ரிவ்யூ உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் லாஸ்ட் டைமே நான் வந்துட்டு ராயன் மூவி இது பண்ணும் போதே பார்த்துருந்தீங்கன்னா யாருக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னு தெரில. நான் ஃபஸ்ட்டே போட்டுட்டு திருப்பி எனக்கு காப்பி ரைட் இஷ்யூ வந்துருச்சு. வீடியோவே தூக்கிட்டாங்க. திருப்பியும் வந்து நான் நெக்ஸ்ட் டே எடிட் பண்ணி எல்லாம் பண்ணி தான் நான் ரீபோஸ்ட் பண்ணேன். அது எகெயின் ஒரே நாளில் 2 வீடியோ பண்ணியிருப்பேன். அது அப்படிதான் ஆயிடுச்சு. ஏன்னா நான் தேவையில்லாமல் சில உள்ள சீன்ஸ் எல்லாம் காமிச்சிட்டேன். ஒரு 2 சீன் தான் காமிச்சேன். பட் ஆனால் அதுக்கே தூக்கிட்டாங்க. அது தப்பு தான். அதனால இந்த தடவை நான் எந்த சீன்ஸும் காட்ட போகிறதில்ல. மூவி முடிச்சுட்டு வந்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிற ரிவ்யூ இதெல்லாம் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். வந்துட்டு August 22. இப்போ நைட்டு வந்து நாங்கள் 9:30 ஷோக்கு வரோம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஷோ. நம்ம ஊரில் நாளைக்கு August 23 தான் ரிலீஸ் ஆகும். இங்கே முன்னாடி நாள் நைட் ரிலீஸ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஷோ வந்திருக்கோம். இதான் நான் இங்கே வந்ததில் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறேன். ஸோ எப்படி இருக்குன்னு உங்களோட ஷேர் பண்ணுறேன். பெருசாக கூட்டமே இல்லை. நாளையில தான் மேபி வரும்னு நினைக்கிறேன். மால் ஃபுல்லாக க்ளோஸ்ட். இன்றைக்காவது சீக்கிரமாக வரலான்னா இங்கே பாருங்கள் ஃபுல்லாக க்ளோஸ்டு. தேட்டரில் வந்து ஒருத்தர் கூட இல்லை. இப்போ ஏதோ உள்ள மூவி போயிட்டுருக்கு. டிக்கெட் கவுண்டர் க்ளோஸ்ட். உள்ளே வாங்க சொன்னாங்க. உள்ளே வந்தாலும் யாரும் இல்லை. அண்ட் எஸ் நான் வந்துட்டு எப்போவுமே மூவி வந்தால் இந்த மாதிரி ஒரு ஹூடி வச்சுப்பேன். இல்லைன்னா குளிர் தாங்க முடியாது. நெக்ஸ்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் எசென்ஷியல். நெக்ஸ்ட் எசென்ஷியல் எதுன்னு உங்களுக்கே தெரியும். வந்து ஃபர்ஸ்ட் டே
ஃபர்ஸ்ட் ஷோ வந்திருக்கேன்னு சொன்னேன்ல, உள்ளே வந்து டிக்கெட் எடுத்தா 11-12 தான் சென்டர் சீட்டுன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோமா. பார்த்தா மேலே டாப் ஃபர்ஸ்ட் ரோவில் 11-12 புக் பண்ணியிருந்தாங்க. பார்த்தா மொத்தமாகவே இந்த படத்துக்கு 4 பேர் தான். எவ்வளோ பேர் புக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டோம். எனக்கு அதில் டவுட் வந்தனால பார்த்தா மொத்தமாகவே 4 பேர் தான். அதில் 2 பேர் நாங்கள். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோங்கன்னா அது பெருசாக கூட்டம் இல்லை. இந்த மூவி பற்றி இன்னும் பெருசாக யாருக்கும் தெரியலன்னு நினைக்கிறேன். நமக்கே தெரியாது, இப்போ உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். நாங்கள் வந்துட்டு மூவி பார்த்துட்டு வெளில வந்துட்டோம். மூவி வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. உனக்கு பிடிச்சிருந்துச்சா? நாங்கள் ஆக்சுவலி கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக போயிட்டோம்னு நினைக்கிறேன் இந்த ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்து. அதனால கொஞ்சம் கூட நாங்கள் பார்க்கல. அந்த பாலா அதெல்லாம் பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லி நாங்கள் ப்ரிப்பேர்டாக போயிட்டோம். இது இருக்கு எப்படி இருந்தாலும் நாங்கள் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டோம். ஆனால் அதுவே கொஞ்சம் ஒரு மாதிரி லாஸ்ட்ல ஒரு மாதிரி க்ளூவே இல்லை எங்களுக்கு என்னன்னலாம் சொல்லிட்டு. அதனால எங்களுக்கு ஒரு மாதிரி எஃபெக்ட் பண்ணிடுச்சு. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு பயங்கரமா. எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்கல்ல, சூப்பரா இருந்தது. எனக்கு திவ்யா துரைசாமியோட ஆக்டிங்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த அண்ணா பேர் என்ன, கலையரசன் செம்மையா நடிச்சிருந்தாரு ஆஸ் யூஷுவல். எனக்கு இருந்தாலும் அந்த குட்டி பையன் அவன் பேர் என்ன, சிவனேந்தன். அவன் தான் என் ஃபேவரெட்டு. என்னதான் அவன் வந்து ரஜினி ஃபேனாக இருந்தாலும் எனக்கு அவனை தான் பிடிச்சிருந்தது. ஸோ இந்த டைம்லைன் பார்த்தாலே 1970s 80s நடக்கிற மாதிரி தான். அவர் சொன்ன மாதிரி தான். அவர் சொன்னார், அவர் எடுத்த 4 படமும் வந்து ஃபர்ஸ்ட்டு கர்ணன் எடுத்தார், அப்புறம் இல்லை ஃபர்ஸ்ட்டு பரியரும் பெருமாள், செகண்ட் கர்ணன், அடுத்த மாமன்னன், இப்போ வாழை வந்திருக்கு. ஆனால் இது எடுத்ததை விட இதோட சீக்வன்ஸ் அவரே சொன்னார். ஃபர்ஸ்ட் வந்து வாழை வச்சுக்கணும், அடுத்து வந்து கர்ணன் வச்சுக்கணும், அதுக்கப்புறம் பரியரும் பெருமாள் வச்சுக்கணும், அடுத்து வந்து மாமன்னன் கடைசியா. அதுதான் சீக்வன்ஸ். அது ஏன் சொன்னார்னா, பஸ்ஸே போகாத ஊரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா பஸ்ஸே கட்ட மாட்டாங்க, லாரி மட்டும் தான் கட்டுவாங்க. லாரி, ஒரு புல்லட் கட்டுவாங்க, அப்புறம் வந்து அந்த TS50 சைக்கிள், அவ்வளவுதான் 4 தான் கட்டுவாங்க. அடுத்தது பார்த்தா கர்ணன்ல கதையே வந்து பஸ் இருக்கும், பஸ் அவங்க ஊர்ல நிக்காது, அந்த பஸ் அந்த ஊர்ல நிக்க வைக்கிறது தான் கதை. அதுக்கப்புறம் நின்னதுக்கப்புறம் அங்க இருந்து ஒருத்தன் வந்து படிக்கிறதுக்காக லா காலேஜ் போறான். அவனை படிக்க விடாம பண்றாங்க. அவன் என்னதான் கஷ்டம் இருந்தாலும் அவன் படிக்கிறான். அதுதான் பரியரும் பெருமாள். அங்க படிச்சு ஒருத்தன் வந்து MLA ஆகி சட்டமன்றம் போறான். அதுதான் அடுத்த கதை, மாமன்னன். இதுல மாமன்னன்ல வடிவேலு படிக்காம MLA ஆனாலும் உதயநிதி வந்து படிச்சு இருக்க மாதிரி அதை காட்டுவாங்க. ஸோ அதுதான் அந்த இதுதான் அந்த நாள் அவர் சொன்னதுதான். இது எல்லாமே அவர் வாழ்க்கையில ஒரு விதத்துல நடந்ததும் இருக்கு. மாமன்னன்ல வந்து அதையும் அவர் சொன்னாரு. இவர் டைரக்டர் ஆனதுக்கப்புறம் அவங்க அப்பா வேலை செய்கிற இடத்துக்கு வந்து கூப்பிட்டு விருந்து போட்டிருக்காங்க. அப்போ இவர் உட்காந்துருக்காரு. அப்போ அவங்க அப்பா உட்கார சொல்ல பிடிச்சிட்டு அவர் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிருக்கு. வெளியே வந்ததுக்கப்புறம் கேட்டதுக்கப்புறம் நான் இங்கெல்லாம் உட்கார மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு அது அஃபெக்ட் ஆகிருக்கு. அது அவரும் கேட்டார், இருந்தாலும் நான் ஒரு பையன், அவங்க பையன் வந்திருக்கேன், நீ உட்காந்துருக்கனால அவங்க நீ சொன்னது இல்லைப்பா, நானும் பண்ணது இல்லைப்பா. அதனால தான் அவர் இந்த படமே படத்தில் அதை ஒரு இதாக வச்சு எடுத்தார். ஆமாம். ஸோ அதுதான் இது எல்லாமே அவர் வாழ்க்கையில் ஒரு விதத்தில் நடந்தது. சூப்பராக இருந்தது, பயங்கரமாக. எல்லாருமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. என்ன சொல்றதுனே தெரியல, ரொம்ப சூப்பரா இருக்கு படம். நீங்களும் வந்துட்டு போய் பாருங்க. இட்ஸ் a ரியல் ஸ்டோரி. பேசலாம், நாங்களே கதையை சொல்றோம். ஒரு மாதிரி ஸ்பாயிலர்ஸ் கொடுக்க கூடாது. ஆனா நான் இந்த வீடியோ போடும்போது நீங்க எல்லாருமே கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. See you guys in another video. Bye.